இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் ஜாக்கிரதையாய் கவனிக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனம் 1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Therefore we ought to give the more carest heed to the things which we have heard, lest at any time we should let them slip. Hebrews chapter 2 verse 1. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் தெளிவா சொல்றாரு. சில காரியங்களை குறித்து பேசிட்டு, ஆகையால் நாம எதை கேட்கிறோமோ அதை விட்டு விலகி விடாதபடிக்கு ஜாக்கிரதையோடு அதை கவனிக்க வேண்டும் அப்படின்னு எபிரேயருக்கு எழுதுகிறார். நாம் இன்றைக்கு ஜாக்கிரதையாய் கவனிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம பிள்ளைங்க கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா இந்த காரியம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, இந்த விஷயத்துல பிரச்சனை வராம பார்த்துக்கணும் அப்படின்னு 10 தடவை இல்ல 20 100 தடவை சொல்லி அனுப்புவோம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட விளையாட்டுத்தனத்தினால எது பண்ணக்கூடாதோ அது பண்ணி அடி வாங்கிட்டு நிற்பாங்க. அது பயங்கரமா ஹர்ட் ஆன பிந்தி நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு. நம்ம இம்மிடியேட்டா சொல்ற வார்த்தை, நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன், உனக்கு அதை ஃபாலோ பண்ணணுன்ற அறிவு கூட இல்ல, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ண, அடி வாங்கிட்டு வந்துட்டேன்னு அவங்கள நம்ம நிறைய தடவை எல்லாருமே சொல்லுவோம். இந்த மாதிரியாக எபிரேயருக்கு ஒரு எச்சரிக்கையாக, ஒரு அறிவுரையாகத்தான் இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் இங்கே இந்த விஷயத்தை எழுதுறாரு. அவர் ஆரம்பிக்கும் போதுல ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படியானால் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு முந்தின அதிகாரம் முழுவதுமாக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளையும் அவர் எழுதியிருக்கிறார். அதை எல்லாம் எழுதிட்டு, ஆகையால் இதெல்லாம் கிறிஸ்துவை குறித்து இப்படி இருக்கிறது, ஆகையால் நாம் கேள்விப்பட்டவைகளை குறித்து அப்படின்னு இந்த வசனத்தை தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். இங்க கேள்விப்பட்டவைகள் அப்படின்னா என்ன? நம்ம பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் தேவனிடத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆவியானவராலே நமக்கு தரப்பட்டதோ அதைத்தான் நாம் கேள்விப்படுகிறோம். இதை குறித்து அங்கே சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து விட்டு விலகி விடாதபடிக்கு நம்ம கவனமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடு நமக்கு தேவையே கிடையாது, இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம புதிய உடன்படிக்கையில வந்துட்டோம், சோ புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும் அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. இங்க சொல்லப்பட்டவைகள் அப்படின்னு சொல்றது நமக்காக தேவன் சொல்லிய காரியங்கள் எங்க இருக்கு அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல. அதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, அங்க வேதத்தினுடைய காரியங்களை சொல்லப்படாமல் போனால், அந்த சாட்சி ஆகமங்களை குறித்து பேசப்படாமல் போனால் அவர்களுக்கு எந்த விதமான வெளிச்சமும், விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் நாம் இன்றைக்கு தேவனாலே தரப்பட்ட ஆவியானவர் நமக்கு தந்த வார்த்தைகளை தெரிவிக்காதே போனால் நம்ம வெளிச்சத்தை, அதாவது கிறிஸ்துவை கண்டு உணர முடியாது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவை நாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நிழலாக நமக்கு தரப்பட்டுள்ள ஆகமங்களிலும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக தரப்பட்ட காரியங்களும் நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல நாம் அதை நிஜமாக கிறிஸ்துவாக நாம் பார்க்க முடியும். ஆகவே நமது புதிய ஏற்பாட்டினுடைய நிழல் தான் பழைய ஏற்பாடு. சோ ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இங்கே சொல்லப்பட்டதை போல நாம மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எதுக்கு அப்படின்னா, நாம் எதை கேள்விப்பட்டோமோ அதை விட்டு விலகி விடாதபடிக்கு. ஏன் அப்படின்னா, தேவன் அநேக கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கையாக நமக்கு ஆல்ரெடி தரப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமா? அதுல எதையாவது ஒரு காரியத்தை, இல்ல இந்த பிரமாணம், நியாய பிரமாணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாம மீறி நடக்கிறோமா? நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாய் நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம் தேவனாலே தரப்பட்டு
என்னாலே கடைபிடிக்கப்படாமல் இருந்தால் நம்மளை கரெக்டா அலைன் பண்ணணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியாக நம்முடைய வாழ்வை தேவனோடு கூட பொருந்த செய்யத்தான் இந்த இடத்துல நிருபத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், கேள்விப்பட்டவைகளை விட்டு விலகி விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை குறித்து வேதத்துல எல்லா இடத்திலையும் அநேக தீர்க்கதரிசிகள் எழுதின காரியங்களை வாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவை எல்லாவற்றையும் தகப்பனே நாங்கள் நிதானித்து அறிய ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதத்திலும் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா, ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் இருதயத்திலே நிறுத்தி அதன்படி கடைபிடித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.